It's alright. Hush. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ScopeTamilan சேனல். ஸோ இவ்வளோ நாளாக ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா மன்னிச்சுக்கோங்க நண்பா. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன், ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் நான் வந்து 10th. ஸோ அதனால் நண்பா பப்ளிக் எக்ஸாம்னால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் வீடியோஸ் லேட்டாக வரும். ஸோ கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தடுத்து என்ன வீடியோ போகலாம் மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்ட்ரோ எப்படி கேமிங் இன்ட்ரோ எப்படி ரெடி பண்ணுறது, அதுவும் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி சூப்பரான இன்ட்ரோ எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் நண்பா. ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளும் கொடுத்துக்கோங்க நண்பா. அப்படின்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணுமோ மறக்காமல் கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நண்பா. ஸோ எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு ஆப் எதுவும் ஏற்ற தேவை நண்பா. இது ஒரு வெப்சைட் தான், பேன்சாய்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிளிப் மேக்கர், பேக்ரவுண்டர் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட் இருக்கிற கிளிப் மேக்கர் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எடிட்டிங் இது வரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ஏதோ வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே ஒரு ஆரோ பட்டனாக இருக்கும் நண்பா, அதை கொடுத்து டெஸ்க்டாப் சைட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் தான் இந்த இன்ட்ரோ க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை டெஸ்க்டாப் சைட் கொடுத்து கொஞ்சம் ஈஸியாக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ட்ரோ இருக்கும் நண்பா, ஏகப்பட்டது இருக்கும். கேமிங்க்கு அது தனியாக கேமிங்க்கு மட்டும் சூப்பராக இருக்கும் நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐ பட்டனாட்ட ஒரு சின்னதாக இருக்கும், அதை கொடுத்துட்டு சைடில் இருக்கிற ப்ளே பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்ட்ரோ ஓடுது, சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ கொடுத்தும் கொடுக்கலாம், இல்லைன்னா நேம் கொடுக்கலாம். அதிகமாக அதில் வந்து இன்ட்ரோ இருக்கிறது எதுனா பார்த்தீங்கன்னா நேம் கொடுக்குறதான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மோர் கிரியேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அப்புறம் வந்து டெஸ்க்டாப் சைட்டே எடுத்து விட்ருங்க. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நண்பா. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு திருப்பி வந்து மோர் கிரியேஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே ஒரு இன்ட்ரோ இருக்குது, இதை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். கொடுத்தக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ பட்டன் இருக்கா, ஸோ அதை கொடுத்துட்டு ப்ளே பட்டன் கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ ஓடுதா. ஸோ இந்த மாதிரி தான் நண்பா, சூப்பராக இருக்கா நண்பா. இந்த நேமுன்னு போட்டிருக்கிற இடத்துல இது வந்து 3D லெட்டர், இது வந்து நம்ம பேருக்கு மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து வேறு ஏதோ ஒரு நல்ல இன்ட்ரோ காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ எல்லாமே கேமிங். அப்புறம் இன்ட்ரோ இருக்குது, அவுட்ரோ இருக்குது. நம்ம வந்து இந்த தடவை இன்ட்ரோ ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இன்ட்ரோ ரெடி பண்ண கற்றுக்கிட்டாலே அவுட்ரோ கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு அவுட்ரோ எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனா மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள், அதுக்கும் எப்படி வீடியோ பண்ணுறது போட்டுடலாம். ஸோ இப்போ பார்ப்போம். நிறைய இன்ட்ரோ இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்டது இருக்குது. இந்த இன்ட்ரோ அப்படி இப்படின்னு பேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நேம் அப்படின்னு போட்டுக்கலாம். அங்கே நீங்கள் வந்து உங்களோட பேரை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது, நிறையாவே இருக்குது. நவுத்திட்டே போகலாம். மைன்கிராஃப்ட் இது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன்லாம் இருக்குது, இதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இன்ட்ரோவை செலக்ட் பண்ணுவோம் நண்பா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டி, லேட்டஸ்ட்டு, அப்புறம் டாப் அப்படின்னு இருக்குது, நிறையாவே இருக்கும். அதிகமாக வந்து எதுனா டாப்பு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கேமிங் இன்ட்ரோ வரும், லேட்டஸ்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வராது. கொஞ்சம் டெக் சேனல் ஏதாச்சும் ஒரு நார்மலான சேனலுக்கு தான் கொஞ்சம் நல்லா வரும், சில 2-3 இன்ட்ரோ தவிர. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டிங்லேயே நீங்கள் வைங்க நண்பா. ஸோ ட்ரெண்டிங்லேயே நம்ம ஏதாச்சும் பார்ப்போம். ஸோ சர்ச் கொடுத்துட்டு நிறையவே பார்க்கலாம். நீங்கள் ஏதாச்சும் வேணுன்னா சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே அவுட்ரோவாக இருக்குது. ஸோ ஒரு இன்ட்ரோவை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இருக்குதான்னு தெரியல, ஏதாச்சும் ஒரு நல்ல இன்ட்ரோ கிடைக்கணும். எதுனாலும் உங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம். ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா தான் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ கேமிங்க்கு நல்லா இருக்கணும், அந்த மாதிரி இன்ட்ரோ பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, இன்ட்ரோ ஓகே, இது கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரோஸ் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐ பட்டன் கொடுத்துட்டு நம்ம ப்ளே பண்ணலாம். ஐ பட்டன் ஏன் கொடுக்குறேன்னா டெஸ்க்டாப் சைட் கொடுத்துக்கோங்க. டெஸ்க்டாப் சைட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கு, வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நண்பா. அதுக்கு தான் நண்பா. ஸோ லோடிங் கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐ பட்டன் கொடுத்துக்கணும். சின்னதாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்ட்ரோ இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோ கூட பண்ணலாம். அந்த நேமுன்னு போட்டிருக்க இடத்துல உங்கள் பேர், உங்கள் சேனலோட பேர் கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒன்று பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது நண்பா, ஒரு நல்ல இன்ட்ரோ தேடிக்கிறேன். ஸோ ஒரு இன்ட்ரோ தேடுவோம். இங்கே ஒரு இன்ட்ரோ இருக்குது. இந்த இன்ட்ரோ எனக்கு ஏற்கனவே பார்த்த இன்ட்ரோ தான். ஸோ இந்த இன்ட்ரோவை தொட்டுக்கிட்டேன். ஸோ தொட்டோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன் கிளிப் மேக்கர் அப்படின்னு இருக்கும்.
ஸோ லைட்டாக கொஞ்சம் வாய்ஸ் வேறு மாதிரி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நண்பா, லைட்டாக தொண்டை கட்டி இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ ஓப்பனிங் கிளிப் மேக்கர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க நண்பா. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நார்மலான இதுக்கே வந்துடும். ஸோ திருப்பி நீங்கள் வந்து லோடிங் ஆகிறக்குள்ளேயும் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ டெஸ்க்டாப் சைட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பா, சீக்கிரம் நல்லா ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ ஐ பட்டன் கொடுத்துக்கோங்க. ஐ பட்டன் கொடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ இப்போ நம்ம வந்து லோட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த வெப்சைட் எத்தனை பேர்த்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு அதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பா. ஸோ இருங்க ஒரு நிமிஷம். இப்போ நான் என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து ப்ளே பட்டன் கொஞ்சம் பக் ஆகிடுச்சு, அதனால் நிற்க மாட்டேங்குது. ஸோ அதை டச் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதான் நண்பா, சில நேரம் இப்படி ஆகும், சில நேரம் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது கொஞ்சம் பக் ஆகும். ஸோ இதே நீங்கள் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் லேப்டாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ டச் ஃபோன்லேயும் ஒர்க் ஆகும், கவலைப்படாதீங்க. இருங்க உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரோ இருக்குது, நான் திருப்பி சொல்கிறேன். ஓகே, இப்போ ஐ பட்டனை கொடுத்தாச்சு. ஐ பட்டனையும் ப்ளே பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான். ஸோ இந்த சவுண்டு நான் கொஞ்சம் காமிக்கலை, ஏன்னா வந்து காப்பிரைட் பிரச்சனை வந்துடும் நண்பா, அதனால தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமாட்ட போட்டு ஒரு இது இருக்கும். ஸோ ரீலோடு சைட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேன்சல் கொடுத்துருங்க, ஏன்னா வந்து டெஸ்க்டாப் சைடு கொடுக்கணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஜூமிங்கில் காமிக்கிறேன்ப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த நேமுன்னு கொடுத்துருக்கோம். நேமு கொடுத்துட்டு வந்து நீங்கள் என்ன போடுறீங்கன்னா உங்களோட சேனல் நேமும் என்னமோ போட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன்பா. TAMILAN தமிழன் போட்டாச்சு. ஸோ தமிழன் இப்போதைக்கு போட்டுக்கோங்க. ஸோ போட்டு இது வந்து என்ன பண்ணணுன்னா வந்து அந்த ஏர் வாட்டர் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க நண்பா, நான் கொடுக்க மறந்துருப்பேன். ஸோ கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்படி கொடுத்துக்கோங்க. தமிழ் கேபிட்டல் லெட்டரும் கொடுக்கலாம், ஸ்மால் லெட்டரும் கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஸ்மால் லெட்டர் கொடுத்ததுனால கேபிட்டல் லெட்டரில் தான் வரும் நண்பா, கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இதோட ஃபாண்ட்டெல்லாம் மாற்றிக்கலாம், நான் அப்படியே தொடர்ந்து சொல்கிறேன். சைஸ் மாற்றிக்கலாம், அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து 3D லெட்டர்னால நீங்கள் வந்து 3 தடவை டைப் பண்ணணும் நண்பா. இப்போ நான் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைப் ஆக முடியும். தமிழன் கொஞ்சம் டைப் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, அது ஸ்மால் லெட்டரில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் அடிச்சுக்கோங்க. திருப்பியும் அது கொஞ்சம் சேவ் ஆகாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அந்த கீழே ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஏரோ வாட்டர் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா அது வந்து சேவ் ஆகிக்கணும்பா. ஸோ அந்த தப்பு தான் நான் திருப்பி பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக பண்ணுவோம். தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இங்கே உங்களுக்கு வந்து பெரிய பேராக இருக்குது, எனக்கு ரொம்ப பெரிய பேராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்பா, சைஸை குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதை கொஞ்சம் சுருக்கிக்கலாம். சுருக்கிட்டு அடுத்தது கொடுப்போம். ஸோ மொத்தம் மூணு போட்டு 3 தடவை நேம் கேட்கும். நேம் அப்படின்னு போட்டுக்கும் குரூப் டெக்ஸ்ட்டில் வந்து. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணான்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் நண்பா, நான் கடைசியாக ஃபுல்லாக எடிட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு தடவை மட்டும் நேமில் வந்து ஒரு தடவை மட்டும் தமிழன் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஒரு சைடு பின்னாடி வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த டெக்ஸ்ட் வந்து 3 ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 3 தடவை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. ஸோ அதான் சொல்லிட்டேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 3 தடவை டைப் படித்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா அது தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு நேமுன்னு இருக்கிறது போல. ஸோ அதை தான் திருப்பி சொல்கிறேன் நண்பா, 3 தடவை டைப் படிக்கணும், நான் திருப்பி சொல்கிறேன், அதை மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ அதை எதுவும் அரேஞ்ச் பண்ணாதீங்க, நீங்கள் அதை தொட்டுட்டு அப்புறம் பண்ணிடுங்க. தமிழன் அப்படின்னு டைப் பண்ணி ஏதாச்சும் உங்கள் எழுத்து ஏதாச்சும் டைப் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, த போல்டு ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் நிறைய டெக்ஸ்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நான் 3ஆவதாக இருக்கிறத தான் நான் கொடுத்தேன். ஸோ கொடுத்தோடனே கடைசியாக இருக்கிற வந்து டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குண்டா தெரியுதா. ஸோ அதான் சொன்னேன். ஸோ எல்லாத்தையும் அந்த போல்டு ஃபாண்ட்டுக்கே மாற்றிடுங்க நண்பா, கஸ்டமில் இருக்கும். 3த்தையுமே போல்டு ஃபாண்ட் மாற்றிட்டீங்க பார்த்தீங்களா. போல்டு ஃபாண்ட்டுக்கு 3மே மாறிடுச்சு, ஏன்னா வந்து 3D லெட்டர் நண்பா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ஃபுல்லாகவே அந்த தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்க பாருங்கள். இங்கே பாருங்கள், தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கா. ஸோ அதுக்கு தான் சொன்னேன் நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்குது. 3D போல்டு ஃபாண்ட்டு இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கு இந்த போல்டு ஃபாண்ட் அப்புறம் வந்து இந்த கஸ்டம் அது கொஞ்சம் சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அவங்களே கொடுத்த டெக்ஸ்ட் வேணால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த போல்டு ஃபாண்ட் கொடுத்துக்கோங்க. வேறு எதுவும் நல்லா இல்லை, நான் போட்டு பார்த்து நேக்கவனே. ஸோ இதை வச்சு தான் நம்ம ScopeTamilan கேமிங் சேனல் இருக்கு இல்லையா. ஸோ அதோட லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் போய் நம்ம கேமிங் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நம்ம இதுலேருந்து தான் இன்ட்ரோ ரெடி பண்ணோம். ஸோ அதுதான் அந்த வீடியோ. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். நிறைய பேர் கேமிங் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் நண்பா, யாரெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோடுக்கு வந்து ஃபாஸ்ட் ரெண்டர், பேலன்ஸு, குட் குவாலிட்டி அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ பேலன்ஸ் அது அப்படியே இருக்கட்டும், நீங்கள் இந்த 2 ஆப்ஷனையும் எதுவும் மாற்ற தேவையில்ல.
பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோடு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க நண்பா. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ரெண்டர்னு கொடுத்துறாங்க. ஸோ ஃபுல்லாக லோட் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லோடாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நண்பா. ஸோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இது வந்து நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக லோட் ஆனோடனே டவுன்லோட் யுவர் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லைனா ரிட்டன் டு எடிட்டிங்னு இருக்கும். திருப்பி எடிட் பண்ணுறேன் எடிட் பண்ணிக்கலாம். இல்லைனா டவுன்லோட் யுவர் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்க்யூ ஃபார் யூஸிங் பேன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ எம்கேவி ஆப்ஷன் எம்கேவியில் தான் இருக்கும். ஸோ அதாவது வந்து அது வந்து ஒரு ஃபைல் ஃபார்மேட், அது வேறு ஒரு ஃபைல் ஃபார்மேட்டு. நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏதாச்சும் இந்த இன்ட்ரோ போட்டு தானே எடிட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இருக்காது. ஸோ இந்த இன்ட்ரோ போட்டிங்கன்னா அவங்களால எடிட் பண்ண முடியாது நண்பா. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து MP4க்கு மாற்றணும். அதுக்கு ஒரு வெப்சைட்டே சொல்கிறேன், ஆப்பெல்லாம் ஏற்ற தேவையில்ல. அதோட வெப்சைட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த MP4ன்னு இருக்கும். ஸோ அதில் அப்லோடு கொடுத்துட்டு நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிங்களா அந்த இன்ட்ரோ வீடியோவை இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ MP4க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ அப்லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்லோடிங் ஆனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் கன்வர்ஷன் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 720 பிக்சலு ஃபுல் HD அல்ட்ரா HD அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நோ ப்ரீசெட்டாக வச்சுக்கோங்க, எதுவுமே மாற்றாதீங்க நண்பா. ஸ்ட்ரைட்டாக கன்வெர்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ எதுவுமே கொடுக்காதீங்க, எதுவுமே மாற்றாதீங்க. அப்லோட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கன்வர்சேஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிச்சா, அவ்வளோதான் நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கன்வெர்ட்டர் டவுன்லோடிங் அப்படி இப்படின்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலரில் வரும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் ஃபைலை ஜிப்பாக கொடுத்துறாங்க நண்பா, சொல்லிட்டேன். டவுன்லோடை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு நண்பா. 5.17 MB. ஸோ ஏறோடனே அதை கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து MP4க்கு வந்துருச்சு. இப்போ வந்து வீடியோ நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ ப்ளே ஆகும். கைன் மாஸ்டர்லையும் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த வீடியோவை கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கைன் மாஸ்டரில் எடிட் பண்ண முடியுது. ஸோ நம்ம பழைய வீடியோ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு நண்பா. ஸோ இந்த வீடியோ வந்து MP4. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எடுக்கும், நீங்கள் என்ன வேணால் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ கொடுத்தா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அன்சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு கொடுக்கும். நான் வந்து கொஞ்சம் பிளராக்கி கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் மன்னிச்சுக்கோங்க நண்பா, சில ப்ரைவசி காரணங்களால. ஸோ இப்போ ப்ரிவியூ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது இன்ட்ரோ. இந்த மாதிரி இன்ட்ரோ உங்கள் சேனலுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மட்டும் இல்லை நண்பா, ஏகப்பட்ட இன்ட்ரோ இருக்குது. உங்களுக்கு தேவையான செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக போயிருக்கு நண்பா, சீக்கிரமாக பேசியிருப்பேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ பாய் நண்பா. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்து ஜியோ ஃபோனை பற்றி என்ன வீடியோ போடலாம் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்து ஸ்மார்ட் ஃபோன் சம்மந்தப்பட்ட எந்த வீடியோ வேணாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நண்பா. ஸோ நான் வந்து ஜியோ ஃபோனை பற்றி வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நண்பா. ஸோ அப்புறம் வந்து இது அடுத்து வந்து என்ன ஆப்ஸு டாப் 5 ஆப்ஸு ஹைட் ஆப்ஸு இந்த மாதிரிலாம் வீடியோ போடலாமா வேணாமா, அப்புறம் லைவ் போடலாமா, எப்போ லைவ் போடலாம் எல்லாமே சொல்லுங்கள். ஸோ எதாக இருந்தாலும் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவேன் நண்பா. ஸோ மறக்காமல் அங்கே வந்து உங்களோட போஸ்ட்டை போட்டுருங்க. ஸோ உங்களோட ஓட்டிங்கை போட்டுருங்க நண்பா. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திப்போம்.